ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலாக வர ப்ராப்ளம் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் தெரியும், இல்லைனா பேட்டர்னே இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, சாம்சங் மொபைலில் சொல்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஆர்டர் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். செட்டிங்ஸ்குள்ளே போய் ஆர்டர் செட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஆர்டர் செட் தானே சாதாரண சரியாக போய்டும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ நான் பண்ணுறதுல ரீசெட் அப்படின்னு இருக்கா. ஸோ ரீசெட் கொடுத்துறேன். ஆர்டர் செட் பண்ணுறது எப்படின்னு ஒரு வாட்டி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது மாதிரி இருக்கா, செட்டிங் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஸ்க்ரால் பண்ணி செட்டிங் வந்து இங்கே இருக்குது. செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அபவுட்குள்ளே போகிறேன். அபவுட் ஃபோன் அப்படின்னு இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இதை வந்து ஸ்க்ரால் பண்ணுறேன். ஸ்க்ரால் பண்ணேன் அப்படின்னா இங்கே ரீசெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் ஃபேக்டர் ரீசெட் அப்படின்னு இருக்கா. ஸோ இதை ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணே பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் வந்து கேட்கும். கீழே ரீசெட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். டெலீட் ஆல், அதாவது உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு டெலீட் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து எனக்கு கேட்குது. அதாவது என்ன பாஸ்வேர்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி எனக்கு பாஸ்வேர்டு தெரியாது, ரீசெட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ரீசெட் வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த வெப்சைட்டுக்கு போகும் அப்படின்னா சாம்சங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகும். போய் நீங்கள் சாம்சங் அக்கௌண்ட் போட்டால் மட்டும் தான் உங்களால் ஆர்டர் செட் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்லும். ஸோ இதை எப்படி ஆர்டர் செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லை பவர் ஆஃப்னு இருக்கான், ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி ஃபோனை வந்து பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபோன் வந்து பவர் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த வால்யூம் அப் பட்டன் இருக்குல்ல, இந்த அப் பட்டனை பிடிச்சிக்கோங்க. தென் பவர் பட்டன் இருக்குல்ல, அதை ஒரு கிளிக் பண்ணிங்க. மொபைல் ஆன் ஆகும். ஸோ ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப் பட்டனை மட்டும் விட்டுறாதீங்க, பிடிச்சிட்டே இருங்க. அப் பட்டனை மட்டும், பவர் பட்டன் வந்து கை எடுத்துருங்க. நான் அப்போ மட்டும் பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். பிடிச்சிட்டே இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோடுக்கு வந்துடும். இந்த மோடுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெக்கவரி மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெக்கவரி மோடுக்கு வந்துச்சு. இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சப்போஸ் உங்களுக்கு ஃபோனோட மாடல் தெரியல அப்படின்னா இதிலேயே ஃபோனோட மாடல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயே இங்கே மாடல் நம்பர் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபோன் வந்து என்ன வெர்ஷனில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லெவல்னு இருக்கா, லெவலில் இருக்குன்னு அர்த்தம். 10ன்னு போட்டுருந்தா 10ல் இருக்குன்னு அர்த்தம். மாடல் நம்பர் வந்து சாம்சங்னு போட்டு இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா A10DD அப்படின்னா என்ன அர்த்தம்னா A10 அர்த்தம். இந்த இடத்துல A10ன்னு இருக்கா. ஸோ இது வந்து A10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். என்ன விஷயத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் நம்மளுக்கு இது முக்கியம் இல்லை. நம்மளுக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோனை ரீசெட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்படி ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுன் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே வரும். இதில் வைப் டேட்டா அண்ட் ஃபேக்டர் ரீசெட்னு இருக்குது, அது ஒரு அங்கே வச்சுருங்க. வச்சுட்டு இந்த பவர் பட்டன் தான் ஓகே பட்டன். ஸோ பவர் பட்டன் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கேன்சல் ஆர் ஃபேக்டர் ரீசெட்னு கேட்குது. இப்போ வந்து ஃபேக்டர் ரீசெட் பண்ண தான் போகிறோம். ஸோ ஃபேக்டர் ரீசெட் கிட்ட வச்சுக்கோங்க. டவுன் பட்டனை கிளிக் பண்ணி தென் பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா டேட்டா கம்ப்ளீட் அப்படின்னு வருது. இது காம்போ மாட்டின டிஸ்பிளே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபார்மேட் கம்ப்ளீட்னு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இதில் ரீபூட் சிஸ்டம் நவுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ பவர் பட்டனை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஓகேங்களா, ஆன் ஆகி கொஞ்சம் நேரம் வந்து சாம்சங் லோகோலே நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நார்மலாக ஆகிடும். நீங்கள் நார்மல் யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஆண்ட்ராய்டு அப்படின்னு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் வந்துடும். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டலேஷன் அப்ளிகேஷன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெல்கம் பேஜ் வந்து வந்துடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மொபைல்ஸ் வெல்கம் பேஜுக்கு வந்துடுச்சு. இதில் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டார்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆல் டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஸ்கிப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஸ்கிப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. டோன்ட் காப்பியை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பேஜ் வந்து லோட் ஆகுது, வெயிட் பண்ணுவோம். இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இதுக்கு மோர் அண்ட் அக்செப்ட் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இப்போதைக்கு பாஸ்வேர்டு எதுவும் நான் செட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். இதுக்கும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் வந்து உள்ளே போயிடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு சப்போஸ் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு மாடல் இருக்குது, ஒரு ஃபோன் இருக்குது, உங்களால் அன்லாக் பண்ண முடியல அப்படின்னா ஆன்லைனில் அன்லாக் கூட பண்ணி தருவோம். ஆன்லைன் அன்லாக்கிங்கும் அவைலபிள் இருக்குது. இல்லை எனக்கு மொபைல் கோர்ஸ் வேணும், மொபைல் சாஃப்ட்வேர் கோர்ஸ் வேணும், இல்லை டூலோட ஆக்டிவேஷன் வேணும், இல்லை எனக்கு இந்த அன்லாக் பண்ணுற டூல்லாம் வேணும் அப்படின்னாலும் அதுவும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. கோர்ஸும் அவைலபிள் இருக்குது. ஆன்லைன் அன்லாக்கும் பண்ணி தருவோம். ஸோ உங்களுக்கு மோர் தென் டீட்டெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன். அதில் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் உங்களோட கொரீஸை வந்து சால்வ் பண்ணி கொடுப்போம். இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா ஒரு இங்கே அப் பண்ணிங்க அப்படின்னா ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோன் வந்து உள்ளே போயிடும். ஃபஸ்ட் டைம் மட்டும் லோட் ஆக டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ இது மாதிரி டெக்லெட்டாக வீடியோ வேணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.